இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8. ஸ்கோஃபீல்ட் என்னும் வேத அறிஞர் ஒரு நாள் ஒரு மனநோயாளிகளின் மருத்துவமனைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவர் பாதிக்கப்பட்ட பல நோயாளிகளை சந்திக்க நேர்ந்தது. அவர்களில் ஒரு வாலிபன் அவரை மிகவும் கவர்ந்தாராம். நல்ல சௌந்தரியமான, உயரமான, திடகாத்திரமான உடல்நிலையோடு பலசாலியாக காணப்பட்ட அவரை பற்றி மருத்துவரிடம் இவ்வாலிபனை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம் அல்லவா என்று வினவினார். அதற்கு அந்த மருத்துவர், பலசாலியாக தோன்றும் இந்த வாலிபனின் மனநோய் தன்னை மிகவும் பலவீனமாக எண்ணி, நான் பலவீனமாக இருக்கிறேன், பலன் பெற்றுக்கொள்ள மருந்து கொடுங்கள் என்று கவலைப்பட்டு கொண்டே இருப்பதுதான் என்றாராம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்று நம் வாழ்விலும் இந்த உண்மை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற வாக்கை பெற்ற நாம் அநேக வேளைகளில் அதை மறந்து, நான் பலவீனன், என்னிலே பலன் ஒன்றுமே இல்லை என சோர்ந்து போகிறோம். இயேசு சொன்னார், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று. இந்த ஆவியானவர் பலமுள்ள சாட்சியாக இருக்க நம்மை பலப்படுத்துகிறார். ரோமர் 8:11 படி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்ற வசனத்தின்படி உங்களை உயிர்ப்பித்து பலன் கொடுப்பார். ஆவியானவரின் பலனை பெற்றுக் கொள்ளும்படி இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள். 22 சங்கீதம் 14 மற்றும் 15 வசனங்களில் தாவீது, தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று, என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல் நாவோடே ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர் என்று இங்கு தாவீது தன்னுடைய பலனை காய்ந்து நொறுங்கி போன ஓடுகளுக்கு ஒப்பிடுகிறான். நாமும் கூட அநேக வேளைகளில் மிகுந்த பலவீனமாய், நொறுங்குண்ட பாத்திரமாய், ஒரு துளி பலன் கூட இல்லாத சரீரமுடையவர்களாய், அழக்கூட பலனில்லாத ஒருவராய் இருக்கிறோம். அப்படித்தான் அன்று தாவீது இருந்தான். ஆனால் அவன் அப்படியே இருந்து விடவில்லை. தன்னுடைய பலவீனத்தின் மத்தியில் ஒருவரால் தன்னை பலப்படுத்த முடியும் என்பதை உணர்ந்தான். ஆதலால் தாவீது கன்மலையான கர்த்தரை தேடினான். தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று சங்கீதம் 22:24 கூறப்பட்டுள்ளது. அங்கு அவனுக்கு வேண்டிய பலன் குறைவில்லாத வற்றாத நீரூற்றாய் கிடைத்தது. ஆம் பிரியமானவர்களே, இன்று தாவீதை போல விடாய்த்து காணப்படுகிறீர்களா? வாழ்க்கையின் முனைக்கே வந்துவிட்டேன் என்று நொறுங்கி போய்விட்டீர்களா? தாவீதை போல கன்மலையாகிய கிறிஸ்துவிடம் வாருங்கள். அவர் உங்களுடைய பலவீனத்தில் அளிக்கும் பலன் உங்களுக்கே ஆச்சரியத்தை கொடுக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய பலன் என்று சொன்ன வசனத்தின்படி, அப்பா தேவன் நமக்கு அடைக்கலம், பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் என்ற வசனத்தின்படி, அப்பா அந்த நேரத்தில் அப்பா பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனின் பலத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் கூட என்னுடைய சரத்திலே கத்தா மிகுந்த பலவீனமாய் இருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஆண்டவரே ஒரு விஷயம் தேவனின் பலப்படுத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.